ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்க நியூஸ் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. ஃப்ளாட் நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நிஃப்டி பேங்க்கில் அன்றைக்கி கொஞ்சம் அடி அதிகமாக இருக்குது. அதுக்கு சில நியூஸும் வந்திருக்கு. நிஃப்டி ஐடி 137 பாயிண்ட்ஸ் டவுனு, பிஎஸ்சி ஸ்மால் கேப் 227 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ட்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டி பேங்க் 264 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. சென்செக்ஸ் 45 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து அதிக அளவில் எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. மார்க்கெட்டில் அன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்து ஆக்சுவலாக எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸ் செல்லிங் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து மேபி ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவங்க இப்படி வித்துட்டு இருக்காங்களா என்னவோ சரியாக தெரில. ஸோ எலெக்ஷன் வரைக்கும் மார்க்கெட்டில் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் யாருமே பண்ணாதீங்க. நான் அதை தான் உங்கள்கிட்ட தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி மட்டுமே 6669 கோடிக்கு விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6669 கோடிக்கு இன்றைக்கி ஒரு நாளில் விற்றுருக்காங்க. நேற்று 3668 கோடி விற்றுருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் இன்றைக்கி டபுள் மடங்காக விற்றுருக்காங்க. ஸோ டிஏஎஸ் வந்து 5928 கோடிக்கு டிஏஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க, டிஏஎஸ் வாங்குறாங்க. இதுதான் மார்க்கெட்டில் தொடர் கதையாட்டு இருந்துட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிவிஎஸ் மோட்டார்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஹீரோ மோட்டார்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டாடா பவர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பேங்க் கனரா பேங்கும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இன்றைக்கி டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வாங்கின ஸ்டாக்லேயே நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்னா அந்த டாடா பவரை சொல்லலாம். ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. பட் டிவிடெண்ட் தான் நம்ம எதிர்பார்த்த அளவில் வெறும் 2 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட நெட் ப்ராஃபிட் 15% இயர் பேசிஸில் ரன் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் க்ரோத்தில் தான் பண்ணியிருக்காங்க. 895 கோடி, சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 778 கோடி, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15846 கோடி, 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடெண்ட் 2 ரூபா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட எபிட்டா 2332 கோடியாட்டு இருக்குது. 15% இயர் பேசிஸில் ரன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருக்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2028 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மார்ஜின் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 157 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 14.7% அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து அவங்களோட ஸ்டெல்லார் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 18th கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து க்ரோத்தில் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட கோர் பிஸ்னஸ் குறிப்பாட்டு 4 இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜென்ரேஷன், T&D, நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ரினோவபிள் செக்மெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரோத் பாத்தில் தான் போகுது அப்படின்னு சொல்லி MD and CEO சொல்லியிருக்காரு டாட்டா போகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரீன் எனர்ஜி செக்மெண்ட்ஸு அதோட கெப்பாசிட்டி 70% வந்து நான் ஃபாசில் ஃபியூல் பேஸ்டு ஃபியூலில் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி 2030 அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட இந்த ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா ரினோவபிள் கெப்பாசிட்டியோட ஜிகாவாட் 4.5 ஜிகாவாட்டாக இருக்குது அந்த ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு அவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து 5.5 ஜிகாவாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக அவங்களோட க்ரீன் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ 10 ஜிகாவாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரினோவபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ 10 ஜிகாவாட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.5 ஜிகாவாட் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பைப்லைனு. நெக்ஸ்ட் டாடா பவர் ரினோவபிள் எனர்ஜி யூட்டிலிட்டி ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அந்த EPC ஆர்டர் புக் வந்து 2.6 ஜிகாவாட்டாக இருக்குது. ஸோ அதோட ஒர்த்து 13400 கோடி. நெக்ஸ்ட்டு அவங்களோட ரூஃப் டாப் சோலார் அண்ட் குரூப் கேவ்டிவ் EPC ஆர்டர் புக் வந்து 2900 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 530 சிட்டிஸில் இருக்குது. ஆக்சுவலாக டோட்டலாட்டு 5500 பப்ளிக் அண்டு கேப்டி EV சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா 86,000 ப்ளஸ் வந்து ஹோம் சார்ஜரு, நெக்ஸ்ட் 850 ப்ளஸ் வந்து பஸ் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டாடா பவர் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 க்ரீன் எனர்ஜி பவர் EV சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து மும்பையிலே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டாடா பவரை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ அவங்களோட கம்பெனியும் க்ரோத் பாத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80%, 0.80% வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 450 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் போச்சு ஸ்டாக் ப்ரைஸு. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் ஆகிட்டே வருது ஸ்டாக் ப்ரைஸு. ஆனால் நான் வந்து 250 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்தால் தான் வாங்குவேன். ஸோ இப்போதைக்கு டாடா பவரில் நமக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ 2 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டிவிடெண்ட் பெரிய அளவில் இல்லை நம்மளை எதிர்பார்த்த வரைக்கும். ஸோ டாடா பவரோட Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா பவரில் வந்து அப்டேட் என்னன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 20,000 கோடி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி டிரான்சிஷனில் நெட் ஜீரோ எமிஷன் வந்து அது டார்கெட் வந்து 2070 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2070 வருஷத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நெட் ஜீரோ எமிஷன். ஸோ ஆக்சுவலாக போன ஃபிசிக்கல் இயரில் அவங்க வந்து 12,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் இது வந்து 66% அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த REC ஷேரு, ஸோ இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக REC ஷேரில் வந்து அப்டேட் என்னென்னா அவங்க 6000 கோடி வந்து இந்த 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரைடே அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது ஆர்இசி ஷேரில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பேங்க் ஆஃப் பரோடாக்கு வந்து அந்த கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறது ஆக்சுவலாக அவங்க வந்து பிஓபி வேர்ல்டு ஆப் மூலமாட்டு கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அக்டோபர் 2023 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அதை வந்து தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து மறுபடியும் ஆர்பிஐ வந்து அந்த தடையை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்பிஐ வந்து இப்போ மறுபடியும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இனி வந்து அவங்க அந்த பிஓபி வேர்ல்டு ஆப் மூலமாட்டு கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஸோ இதே நிலைமை தான் கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் நடந்து ஸ்டாக் ப்ரைஸ் போட்டு வெண்ணெய் பிரித்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்லாவே ஏறிச்சு. ஸோ அந்த ரிசல்ட்ஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் வந்து 15,400 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்க்கெட் கேபிடலைசேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் இப்போ 1648 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஸோ இந்த பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நியர்லி 1% மேலே பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 262 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மேபி பேங்க் ஆஃப் பரோடாக்கு நடந்தது கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களும் இதே முடிவை ஆர்பிஐ கிட்ட கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. டிவிஎஸ் மோட்டார் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 485 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8169 கோடி பண்ணியிருக்காங்க. 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6605 கோடி சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பண்ணியிருக்காங்க. எபிட்டா பார்த்தீங்கன்னா 36% க்ரோத் காமிச்சிருக்கு. 926 கோடி சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 680 கோடி இருந்துச்சு. ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் 100 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 11.3% இப்போ இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 10.3% ஆட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 23% க்ரோத் காமிச்சிருக்கு. 672 கோடி. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 547 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இப்போ கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேர் வேல்யூவேஷன் வந்து ஒரு லாஸாக காமிச்சிருக்காங்க 47 கோடி. அதே ஃபோர்த் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 62 கோடி வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட். என்டையர் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 31,776 கோடி பண்ணியிருக்காங்க. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் சேம் ஃபினான்ஷியல் இயர் பேக் முந்தின வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 26,378 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாட்டு 2083 கோடியாட்டு இருக்குது. அதே சேம் குவார்ட்டர் நிதியாண்டு 23 பார்த்தீங்கன்னா 1491 கோடி பண்ணியிருக்காங்க. டோட்டல் டூ வீலர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10.63 லேக் யூனிட்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து. ஆக்சுவலாக நிதியாண்டு 24 மட்டும் 14% க்ரோத் காமிச்சிருக்காங்க. 41,91,000 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. 41.91 லேக் யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே இது நிதியாண்டு 23 36,82,000 வெஹிக்கிள்ஸ் விற்றுருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து 2% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது டிவிஎஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹீரோ எஸ்பிஐ கார்ட்ஸ்ட்டு வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக அந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் பேமெண்ட் டிரான்சாக்ஷனுக்கு வந்து அவங்க அந்த ரிவார்ட்ஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க ஜூன் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரிப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸு ஹோல்டர்ஸ் பேஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிவார்ட்ஸை படிப்படியாக கேன்சல் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அதில் வந்து அவங்க சில கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் குறிப்பாட்டு 22 கார்ட்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 26 கார்ட்ஸு. ஸோ அதில் நிறைய லிஸ்ட்டு இருக்குது. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் சார்ட்டில், அதை ரீட் பண்ணால் விடிஞ்சிரும். ஸோ அந்த எஸ்பிஐ கார்டு பேஸ்டு இந்த 26 கார்டு ஹோல்டர்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷனுக்கு ஜூன்லேருந்து உங்களுக்கு ரிவார்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ்பிஐ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலாக எனக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த எஸ்பிஐ கார்ட்ஸு 712 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது எஸ்பிஐ கார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹீரோ மோட்டாருக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டூ வீலர் மார்க்கெட் ஷேர் வந்து அதிக அளவில் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட் ஷேர் அதிக அளவில் கண்ட்ரியில் வச்சிருக்குதுன்னா அந்த கம்பெனி தான். 1016 கோடி பண்ணியிருக்காங்க அந்த குவார்ட்டரில். 18% க்ரோத்து. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 859 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 9519 கோடி. 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரீம் டிவிடன் அண்ட் ஸ்பெஷல் டிவிடன் 100 ரூபா கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலாட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக 140 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. இந்த ஃபிசிக்கல் இயர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்ஸில். குறிப்பாட்டு எக்ஸ்ட்ரீம் 125R, எக்ஸ்ட்ரீம் 200S, எக்ஸ்ட்ரீம் 160R 4V, ஹார்லி டேவிட்சன் X440, கரிஷ்மா XMR, மேவ்ரிக் 440 அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் அன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து எபோவ் 3% மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 4624 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக ஹீரோ மோட்டார் கார் பார்த்தீங்கன்னா
இப்போதைக்கு வாங்க முடியுமான்னு தெரில. பட் நான் இந்த ரேஞ்சில் வாங்க மாட்டேன். ஸோ 40 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வச்சுருக்கவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். டோட்டலாட்டு 140 ரூபா டிவிடெண்ட் கிடைக்குது இந்த வருஷம் ஃபுல்லாட்டு. ஸோ இது ஹீரோ மோட்டார் காப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி வேர்ல்டு 3rd லார்ஜஸ்ட் சோலார் பவர் ஜென்ரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்தில். ஸோ இது வந்து இந்தியா வந்து ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி வேர்ல்டு லார்ஜஸ்ட் சோலார் பவர் ஜென்ரேட்டர் வந்து 2023 வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது அந்த சோலார் பவர் ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் என்டர்பிரைசஸ் வந்து Q4 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 137 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் வந்து 10 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் அவங்க வந்து நெட் லாஸ் தான் காமிச்சிருந்தாங்க 195 கோடி. ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வந்திருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் அவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் பேஸில் 2473 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 2131 கோடி பண்ணியிருக்காங்க. இவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக டிவிடெண்டும் 10 ரூபா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் வந்து அப்டேட் என்னன்னா இவங்க வந்து மெர்ஜர் குறிப்பாட்டு பெருமாள் என்டர்பிரைசஸ் லிமிட்டடோட அவங்களோட 100% சப்சிடரி பெருமாள் கேபிட்டலும் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் இதை வந்து இவங்களோட மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இதை ரீநேம் பண்ணி பெருமாள் ஃபினான்ஸ் லிமிடெட் ரீநேம் பண்ணி இது உங்க கூட மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் 9 to 12 months கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஸ்டேக் ஹோல்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்களோட அப்ரூவல்லாம் கிடச்ச பிறகு இந்த மெர்ஜை வந்து இந்த சப்சிடரியோட கம்ப்ளீட் ஆகி பெருமாள் கேபிட்டல் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடை நேம் சேஞ்ச் பண்ணி இவங்களோட மெர்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெருமாள் என்டர்பிரைசஸுக்கு பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலாக இவங்க வந்து நெட் லாஸ்ட்ல இருந்து இப்போ மறுபடியும் மீண்டு ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பெருமாள் என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேனரா பேங்க்ல வந்து அப்டேட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 18.4% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3757 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 9580 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 8617 கோடி பண்ணியிருக்காங்க. 11.18% இயர்லி பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3.07% இருக்குது. அதே முந்தின குவார்ட்டரில் 3.03%, சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 3.07% இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அண்ட் அட்வான்சஸ் குளோபல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 11.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.28 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் டெபாசிட் 1.31 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 11.29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 9.60 lakh crore இருக்குது. 11.34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டொமஸ்டிக் டெபாசிட் 1.22 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10.98% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் அட்வான்சஸ் 9.08 lakh crore இருக்குது. 11.06% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் லெண்டிங் போர்ட்ஃபோலியோ வந்து 11.68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.56 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹவுசிங் லோன் அந்த போர்ட்ஃபோலியோ 10.81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 93,482 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த அட்வான்சஸ் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு அதுக்கு பார்த்தீங்கன்னா 18.69% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு. 2.53 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கேனரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலாக பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ரிசல்ட்ஸில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 16 ரூபா 10 பைசா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து கேனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா L&T ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4396 கோடி பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 28 ரூபா கொடுக்குறாங்க எந்த L&T. ஸோ சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 3987 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 67079 கோடி 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 58335 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து L&T கொடுத்த அப்டேட்டு ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. இன்டர்நேஷனல் ரெவன்யூ 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 28 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்டர்நேஷனல் ஆர்டர் வந்து 25,217 கோடியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட டோட்டல் ஆர்டர் புக் வந்து 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சாலிடேட்டட் ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 4,75,809 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்டர்நேஷனல் ஆர்டர் வந்து 38% ஷேர் வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது L&Tயோட அப்டேட். ஆக்சுவலாக ஃபுல் இயர் ஆட்டு அவங்களோட ஆர்டர் க்ரோத் வந்து 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆர்டர் இன்ஃப்ளோ க்ரோத் கைடன்ஸ் வந்து 12 to 15% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 28 ரூபா ஒரு ஷேருக்கு. இது L&Tயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு, ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.